எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர் கிச்சனு இன்றைக்கி கொத்தவரங்காய் கூட்டு பாவக்காய் பொரியல் தாங்க பண்ணேன். இன்றைக்கி கொஞ்சம் சிறுபருப்பு, பூண்டு, தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டேங்க. பெருங்காயம் போட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து வதக்கின தக்காளிங்க. தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நல்லெண்ணெயில் உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அந்த தக்காளியை வந்து வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நாங்கள் வந்து அது முதல்ல வந்து ஃப்ரிட்ஜ் இருக்காது. அப்போ வந்து வதக்கி மறுநாள் செஞ்சுருவோம். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கிறதால ஒரு வாரம் கண்டிப்பாக வச்சுக்கலாங்க. இப்போ மிளகாய் கிட்டேயே நான் போக மாட்டேன், ஏன்னா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அதனால் சும்மா வந்து மிளகாத்தூள் போட்டு கூட்டு வச்சேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் சீரகம் அரைச்சி அதோடு சேர்த்து இறக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்தில் பாவக்காய் வருதுங்க. அந்த பாவக்காவை எடுத்து தான் நான் வந்து 2-3 தடவை சமைச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்டுன்னே இருந்தாங்க. நான் பாவக்காய் கசப்பு, அதனால் பக்கத்து வீடு யாருக்குமே நாங்கள் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் தாங்க செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ வந்து ஃப்ரெண்டு ரொம்ப தொந்தரவு பண்ணி கேட்டதால் அவளுக்கும் பாதி கொடுத்துட்டு நானும் பாதி சாப்பிட்டேங்க. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாவக்காய் ஆனால் கொஞ்சமாக கிடச்சிது, டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் கொஞ்சமாக கிடச்சிது. பரவாயில்ல, சந்தோஷம்.